கேபிஎஸ் என்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பங்குச்சந்தையில ட்ரேடிங் செய்யறதுக்கு என்ன சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா மார்க்கெட் 9:15 ஆக்சுவலா ஆரம்பிக்குது, 3:30 முடியுது. சோ இந்த இடைப்பட்ட டயத்துல, இந்த டியூரேஷன்ல எந்த டயத்துல நான் ட்ரேட் பண்ண நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், எந்த டயத்துல நான் சொல்றது நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாமே ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல தகவல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் Facebookல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மார்க்கெட்ல புதுதா வந்திருக்க எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது. சோ இந்த டயத்துல எப்ப நான் இறங்கணும், எப்ப வாங்கணும், எப்ப விற்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. சோ இது நிறைய விதமான ஆக்சுவலி ஃபேக்டர்ஸ் சார்ந்தது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தலோட ரிசல்ட் வரும்போது எந்த ஒரு டைமிங் இல்ல, அந்த ரிசல்ட் வர 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 அதுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு நிறைய கம்பெனிஸ், ஒரு நிப்டி 50 உள்ள கம்பெனிஸ் ரிசல்ட் கொடுக்கும்போது அந்த ஒரு ஆக்சுவலி நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும். தென் ஆக்சுவலி பட்ஜெட், அதுக்கப்புறம் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சுவலி நியூஸுக்கு தகுந்தாப்புல மார்க்கெட் ரியாக்டும். இதுக்கு ஒரு டைமிங் சொல்ல முடியாது, அந்த நியூஸ் எப்ப வெளி வருதோ அதை பொறுத்து அது வேறுபடும். ஓகே, சோ அது இல்லாம ஒரு ஐடியலா ஒரு ஆக்சுவலி சொல்றது ஒரு ஐடியலான சிச்சுவேஷன், ஒரு சாதாரண ஒரு காலநிலையில நம்மளுக்கு மார்க்கெட்ல எந்தெந்த டயத்துல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு பேசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஆக்சுவலி ஒரு 3 டைம் ஜோன் இருக்கு. ஓகே, சோ இந்த டைம் ஜோனை டைம் வைஸா பிரிக்கிறாங்க. ஓகே, சோ இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில இடத்துக்கு போனா ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனா இதுக்கு என்ன சீசன் கேட்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம். சோ நம்ம போகும்போது கூட்டமே இல்லையே, அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஏரியாவை நான் கேள்விப்பட்டேன், பெரிய ஒரு பாப்புலரான சுற்றுலா தலமா கேள்விப்பட்டேன். ஆனா நான் வந்திருக்கும் போது யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் எழுதும் போது எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு எந்த பீரியட் இதுக்கு சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ ஏன் அப்படின்னா அந்த சீசன்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அப்போ நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த கூட்டத்தை வரும்போது நம்மளோட என்ன சொல்றது, ஒரு பெப் மூமெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு போனதுக்கான ஒரு த்ரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான. அதே மாதிரி நான் மார்க்கெட்ல நான் இறங்கும் போது அப்ப நான் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் அதிகம் எங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு 3 டைம் ஜோன் பிரிச்சு சொல்றாங்க. ஓகே, இதுக்குள்ள நீங்க அந்த டைம் ஜோனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஓபன் ஆகிற 9:15 11:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஜோன். அந்த ஜோனை என்னன்னு சொல்றாங்கன்னா ரீட்டைல் ஜோன். ஓகே, சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல்ங்கிறது யாரு, நம்மள மாதிரி நீங்க நாளா ரீட்டைல். ஓகே, சோ நம்ம அதிகமா டெம்ப்ட் ஆகும். ஓகே, நேற்று ஒரு நியூஸை படிச்சு இந்த நியூஸ் நாளைக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது பர்டிகுலரா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வீக்கெண்ட்ல எல்லாம் இந்த நியூஸ் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு அதை எப்படா மார்க்கெட் திறக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரீட்டைலர்ஸ் ஏகப்பட்ட பேர். இன்னும் சாட்டர்டே சண்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க, அதாவது சொல்றது எப்போ மார்க்கெட் திறக்கும், எப்படி சில இடத்துல அது ஒரு காமெடியா சொல்லணும்னா டாஸ்மாக் திறக்கும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போ திறக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 9:50 இருந்து 11:30 ஜோன்ல அதிகமா ரீட்டைல் இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி நீங்க பார்க்கலாம். அதாவது ரொம்ப இங்க கீழே மேலே வாலட்டிலிட்டி. இந்த இடத்துல பொதுவா பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. சில பேர் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பீரியட்ல பிரைஸ் ஆக்ஷன் இது பண்றவங்க ட்ரேட் பண்ணாமலும் இருக்காங்க. அதாவது ரொம்ப ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் பண்ணலாம். ஆவரேஜா உள்ளவங்க பிரைஸ் ஆக்ஷன் பயன்படுத்துறவங்க கூட இந்த பீரியட்ல பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சப்போர்ட்ங்கிறது இந்த இடத்துல சப்போர்ட் டச் பண்ணிட்டு திரும்பும், ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேல போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது இது இந்த இடைப்பட்ட டயத்துல, அதாவது 9:50 11:30 இந்த மார்னிங் ஜோன், இந்த மார்னிங் ஜோன்ல அது பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ரீட்டைல இருக்கிறதுனால கண்ணா பின்னாடி இறங்குவாங்க. இவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இதுல நிறைய பேர் ரீட்டைல் சொல்லும் போது அதிகபட்சமான பேர் பிகினர்ஸா இருப்பாங்க, மார்க்கெட் புது வர. இவங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டு என்ன சொல்றது கண்ணா பின்னாடி வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அதனாலதான் இந்த பீரியட் பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வாலட்டிலிட்டி அதிகம். ஓகே, சோ இது எப்படின்னு சொல்றது, ஒரு அடிச்சு சொல்றது, ஒரு த்ரோ பண்ணி அடிச்சு மேல ஒரு பால் ஜம்ப் ஆகல, பவுன்ஸ் ஆகல, தரல அடிச்சோம். அதே மாதிரி சப்போர்ட் எல்லாமே சொல்றது ஒரு அடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது ஜோன் என்னன்னா லஞ்ச் பிரேக். இந்த லஞ்ச் பிரேக் ஜோன் 11:30 AM 1:30 AM அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில பேருக்கு சில கேள்விகள், அதனால 11:30 லஞ்ச் பிரேக். பொதுவா இது ஒரு பிரேக் டைம், அதாவது அது லஞ்ச் பிரேக்கா இருக்கலாம், இல்ல சொல்ற மார்னிங் பிரேக். இப்போ ஆபீஸ் எடுத்துக்கிட்டா ஒரு இண்டஸ்ட்ரியில, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில 9 மணிக்கு ஜெனரல் ஷிஃப்ட் பீப்புள் போவாங்க, அவங்க 11:30 ஒரு பிரேக் டைம். இதே ஷிஃப்ட்டுக்கு போறாங்க இல்லையா, ஒரு 6 o'clock காலைல ஷிஃப்ட் ஆரம்பிக்குது இல்லையா, இப்போ அவங்களுக்கு 6 to 7 இந்த பீரியட்ல ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 11:30 12 o'clockல நிறைய கம்பெனி லஞ்சே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அப்போ இந்த 11:30 இருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் டைம்
அப்படின்னு நிறைய பார்ட்டிசிபேட் கிடையாது. அதனாலதான் இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா டல்லா போயிட்டு இருக்கும் மார்க்கெட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வந்துட்டு ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஜோன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஜோன். ஓகே, யார் இன்ஸ்டிடியூஷனல்? டிஐஐ எஃப்ஐஐ, அதாவது டைரக்ட், அதாவது வந்துட்டு சொல்றது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், ஹெட்ஜிங் கம்பெனிஸ். அப்போ இவங்க யாரு? இவங்க ட்ரேட் பண்ணும்போது, இவங்க வாங்கும் போது நம்ம வாங்கணும் ஸ்மார்ட் பிளேயர் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பெரிய லாரி போகும்போது பின்னாடி ஒரு ஸ்கூட்டர் போயிடும் பாத்தீங்களா? ஏன்னா முன்னாடி நான் பார்க்க வேண்டியது இல்ல, பெரிய லாரி போகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து போவாங்க. இருந்தாலும் பெரிய லாரி தப்பு பண்ணுச்சுன்னா வந்துட்டு ஸ்கூட்டர் அடிப்பது உண்டு. இருந்தாலும் ஓகே, இந்த பீரியட் இவங்களை ஃபாலோ பண்ணது வந்து ஸ்மார்ட் மணி, இது மூலமா வர மணி இந்த ஸ்மார்ட் மணிம்பாங்க. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் அப்படிங்கிறது எந்த டைம் அப்படின்னு பார்த்தா 1:30, அதாவது 1:30க்கு அப்புறம் 3:30. இன்னும் சொல்ல போனா இந்த டயத்துல வந்துட்டு சொல்றது நிறைய பேர் வந்து ஈவன் வந்து மத்த மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் எல்லா நியூஸ் அப்சர்வ் ஆயிருக்கும். ஓகே, எது நல்ல நியூஸ், எது கெட்ட நியூஸ், எது ஒரு ஃபால்ஸ், இது வந்து என்ன சொல்றது, இது ஒரு பொய்யான நியூஸ், அது எல்லாமே அந்த ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு அதே டயத்துல யூகே மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆகும், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகும். சோ அப்படி ஓப்பன் ஆகும்போது ஆரம்பிக்கிறது தான் இந்த 1:30, அதாவது 2 o'clockல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல பிக்கப் ஆகும் 3:30க்குள்ள. இப்ப இந்த பீரியட்ல காலையில இருந்து ரிசர்ச் பண்ணி வர இன்ஸ்டிடியூஷனல் அனலைசர்ஸ் எல்லாமே, ரிசர்ச் அனலைஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து உள்ள வந்து அவங்க வாங்குறது விற்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டயத்துல நல்ல ஒரு ஆக்சுவலி வால்யூம் இருக்கும், ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, சோ இங்க வந்து நமக்கு இறங்கும் போது வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு பயன்பெறலாம். அதுதான் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு சொல்றோம். சோ இப்ப when it comes to actually trading அப்படின்னு வரும்போது ட்ரேடிங்ல எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். சுற்றுலாத்தலம் போனா ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கூட்டத்தை எதிர்பார்க்கணும், ஒரு த்ரில் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்ப ட்ரேடிங்ல நம்ம சம்பாதிக்கணும், மிக முக்கியமான விஷயம் வால்யூம். ஓகே, அதிகப்படியான மக்கள் வந்து உள்ள வரணும். அந்த அதிகப்படியான மக்கள் வரும்போது நானும் போய் உள்ள வாங்கினா அப்போ வந்து என்ன சொல்றது, என்னால வந்து பிரைஸ் பெனிஃபிட் வந்து அடைய முடியும், என்னோட ஏற்றம். அதாவது ஒரு இளநீ கடைக்காரர் இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தான் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து அந்த 2 பேர் வந்து என்ன வேணா டிமாண்ட் பண்ண இளநிக்கான்ட்ட, அதாவது 30 ரூபாய் இளநீ வந்து 20 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுங்க எல்லாம் பேசலாம். இளநிக்கார கொடுக்குறங்கிறது அடுத்த விஷயம். இருந்தாலும் இவங்க நிறைய பேசுவாங்க. இதே அந்த இளநிக்கார பின்னாடி ஒரு 50 பேர் இருக்காங்க, யாரும் பேச மாட்டாங்க. இளநிக்கார தான் பேசுவாங்க, 20 ரூபாய்க்கு கொடுப்பேன், 25 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏன்னா அதை வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் மார்க்கெட்ல நம்ம வாங்கின பிறகு அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன சொல்றது, அது வந்து வால்யூம் அப்படி சொல்றோம். அந்த வால்யூம்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது கண்டிப்பா இன்ட்ராடேல நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். சோ அந்த அடிப்படையில தான் இந்த ஆக்சுவலி ஜோனை பார்க்கிறோம். சோ 3 ஜோன். அப்ப எந்த ஜோன்ல வந்துட்டு அதிகமா வாலட்டிலிட்டி இருக்கு, எந்த ஜோன்ல அதிகமா வால்யூம் இருக்கு, ஆக்டிவா ரொம்ப ட்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஜோன், தட் இஸ் ஆக்சுவலி மார்னிங் ரீட்டைல் ஜோனும் அதுக்கப்புறம் ஈவினிங் ஜோனும். இந்த ரீட்டைல் ஜோன்ல மார்னிங்ல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து 9:50ல இருந்து 9:30 வந்து டோட்டல் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இந்த டைத்துல வந்துட்டு எந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு கரெக்டா ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, சோ மேல போயிட்டு கீழே வருங்க, அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகும். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா சில மார்க்கெட் சில ஸ்டாக் வந்துட்டு இந்த 9:50 9:30க்குள்ள ரொம்ப வந்து இதுக்கு மேல போயிட்டு, அதாவது வந்து சொல்றது ஒரு பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9:15-30க்கு வந்த பிறகு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கீழே வந்து டோட்டல் ஃபுல்லா இறங்கிட்டு இருக்கும். சில ஸ்டாக் நெகட்டிவ்ல போனது எல்லாமே 9:30க்கு அப்புறம் போயிட்டு. ஏன்னா இந்த இடத்துல ரீட்டைல் வந்து என்ன சொல்றது அதிகமா டாமினேட் பண்றாங்க. இது ரெண்டும் வந்து நான் சொல்றது அதனாலதான் இந்த பிரைஸ் ஆக்ஷன் கூட ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ வந்து எதையுமே சரியா வந்து எடுபடாது அந்த சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சோ அதனால ஆக்டிவ் ஜோன் எதுன்னு எடுத்தா இந்த 2 ஆக்டிவ் ஜோன். ஓகே, சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம பேசுனது எல்லாமே ஒரு ஐடியலா ஒரு என்ன சொல்ற ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, ஆனா இதுதான் எப்பொழுதும் கரெக்டா நடக்கும் சொல்ல முடியாது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான காரணிகளை சார்ந்ததுதான் வந்து மார்க்கெட். அந்த காரணிகள் பட்ஜெட் நியூஸா இருக்கலாம், தேர்தல் நியூஸா இருக்கலாம், இந்த மாதிரி மார்க்கெட் சம்பந்தமான எக்கனாமிக் நியூஸா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். ஓகே, இது வெவ்வேறு டயத்துல வந்து வரும். காலையில 9:15 3:30 மணிக்குள்ள அதுக்கு நாளும் மார்க்கெட் இருக்கணும். சோ இது தவிர வந்துட்டு இது எல்லாமே ஒரு பிராடர் மார்க்கெட்டை பத்தி பேசுறோம், ஒரு ஜெனரல் மார்க்கெட் பத்தி பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் டிஃபரெண்ட் டைம் பீரியட்ல கூட வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, சோ அப்ப அதை எதை பொறுத்து நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் அனலைசிஸ், இந்த மாதிரி ஓவரால் மார்க்கெட், அந்த இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி நியூஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டடிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிகேட்டர்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க, எதுக்கு எவ்வளவு அதிகமா வந்து நீங்க பாக்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களோ எந்த ஒரு டைம் ஃப்ரேம்லயும் ஆக்சுவலி என்ன சொல்றது நீங்க வந்து ஸ்டாக்கை ஸ்கிரீன் பண்ணி தேர்ந்தெடுத்து உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதும் உண்மை. அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்லி ஆசைப்படுறேன். சோ இன்னைக்கு பார்த்துக்க தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் நம்ம வீடியோல வந்து ஒரு கேள்வி பார்ப்போம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாட் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ் which will influence the market apart from best time to trade, say global market sentiment. அதான் இப்ப வந்து பெஸ்ட் எது வந்து ஒரு நாள்ல வந்து பெஸ்ட் டைம் டு ட்ரேட் அப்படிங்கறது பார்த்தோம். இதுல
இதுல வந்துட்டு 3 ஜோனுங்கிறது நான் சொல்லிட்டேன். சோ இதெல்லாம் தாண்டி வந்து வேற என்னென்ன காரணிகள் வந்து மார்க்கெட்டை வந்து பாதிக்கும், அது மூலமா மார்க்கெட் வந்து மேல போகும், அது மூலமா வந்துட்டு ட்ரேடர்ஸ் வந்துட்டு சம்பாதிக்கலாம் பை ஃபைண்டிங் த வாலட்டிலிட்டி அண்ட் வால்யூம் அப்படிங்கிறது உங்களுடைய காரணிகளை வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது வந்து குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்து வந்துட்டு மூவ் ஆகும் பர்டிகுலரா வந்து ஆஃப்டர்நூன். ஓகே, சோ இந்த மாதிரி வேற என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு பதில வந்து கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தோழர் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.